நண்பர்களே, தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால சொந்தமா நாங்களே ஒரு பட்டாசு கடை போட்டிருக்கோம். நீங்க வந்து வாங்கிக்கங்க. இப்ப முதல்ல இந்த சோட்டு வந்து ஒரு 10,000 வாளாவை கொளுத்தி போட்டு பிள்ளையார் சொல்லி போட போறோம். எல்லாரும் தள்ளி நின்று அதை கவனிங்க. நல்ல வேலை மோட்டு, இந்த வாட்டி ஓபன் பண்றதுக்கு நீ என்ன கோப்படல. ஏன்னா நான் எப்ப வந்து உன் கதையை ஓபன் பண்ணி வச்சாலும் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆப்பு வச்சிடுறேன். அதனால இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு நிச்சயமா எதுவும் ஆகாது. அத கதவுல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாய் 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 பாய். அம்மா, இது என்னதான் தாக்க வருது. அம்மா, காப்பாத்துங்க. இந்த வாட்டி நான் ஓபன் பண்ணலையே. காப்பாத்துங்க மம்மி. நிறுத்துறா, ஜான் ஆக போறான். ஜான், தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. உள்ள போய் நிறைய பட்டாசை கொண்டு வா. நான் ஆனந்தமா அதை வெடிச்சு சந்தோஷப்படணும். அந்த கடைக்கார கிட்ட சொல்லி ஜான் தான் கேட்டான்னு. பாஸ், அவன் என்ன துவச்சி எடுத்துட்டான் பாஸ். உங்க நம்பர் 1 அனுப்பி பாருங்களேன். பாஸ் பாஸ், அவன் ஃப்ரீயா டானுக்கு மட்டும் தான் பட்டாசு கொடுப்பேன்னு சொல்றான் பாஸ். எங்கள மாதிரி சாடுறவங்களுக்கு கொடுக்க மாட்டானா? எல்லாரும் டானுக்கு தான் பயப்படுறாங்க. இது என்னோட பர்சனாலிட்டிக்கு கிடைச்ச மரியாதை. இத பார்த்து தான் மக்கள் பயப்படுறாங்க. வாடா குட்ட வாடா. நீ என் கடைக்கு வந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வேணும் சொல்லு. 1000 வாளாவா இல்ல பிஜிலி விடியா? பிளேடு போடுறதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. சீக்கிரம் எடு, சீக்கிரம் கொடு. மோட்டோ சார் வந்திருக்காரு. முதல்ல நீ குடுக்கறியா இல்ல நான் குடுக்கட்டுமா? டாஸ் போட்டு பார்க்கலாமா? தலை விழுந்தா நீ கொடு, பூ விழுந்தா நான் கொடுக்கறேன். 2 பேரும் ஒன்னா கொடுங்க, நிறைய கொடுங்க. பாரா, சென்டர்ல விழுந்தா 2 பேரும் கொடுக்கணும். வாங்கிடா பாட்ட பயல. நீ எல்லாம் ஒரு தண்டனைக்கு தானா? ஓடுற. ஜாக்கிரதை, அசஞ்சிங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லா பட்டாசும் என்னது. எனக்கு எது பிடிக்குதோ அதையெல்லாம் நான் எடுத்துப்பேன். அது என்னோட சாய்ஸ். இதுவும் எனக்கு தான். பாத்தீங்களா ஜானோட மகிமைய? இதனால தான் ஜான் ஆக போறான். டான் தண்டனைக்கு டான், நீ பட்டாசு எடுத்துட்டு போற ஓகே. ஆனா அது வெடிக்குதானே ஒரு தடவை செக் பண்ணி பாரு. கண்டிப்பா பாஸ், செக் பண்ணி தான் பார்க்கணும். இருங்க, நான் செக் பண்றேன். நான் உங்களை பழி வாங்க போறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். I will take revenge. எப்பெல்லாம் ஜானுக்கு கோவம் வருதோ அப்ப பூமி பழக்கும், வானத்துல இடி இடிக்கும், கடல் கொந்தளிக்கும், சுனாமி பொங்கும். பாருங்கடா. பாஸ் பாஸ், நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? இத மறந்துடாதீங்க. ஒருவேளை மோட்டுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஜான் த டான் தரமட்டம் ஆயிடுவாரு. நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் வானத்துல பறக்கவும் செய்வாரு. நீ ஏன் கூட இருக்கியா இல்ல மோட்டு பத்துல ஓட இருக்கியா? வாங்க என் கூட. இப்ப என் கையில இருக்கிறது மகாவிஷ்ணு கையில இருக்கிற சங்கு சக்கரம் மாதிரி. இந்த சங்கு சக்கரத்தை கொளுத்துனா என்னென்ன ஜாலங்கள் பண்ணும் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன சங்கு சக்கரங்களை தான் பார்த்திருப்பீங்க. நாங்க சிவகாசியில இருந்து நேரடியாவே கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கு சக்கரத்தை கொளுத்தி காட்டுங்களேன். அப்பதானே தெரியும் இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. நல்லா கவனிங்க. அடன் பொய்யாள. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உன் பிசினஸ் எப்படிப்பா போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குடா பூசணிக்கா மண்டையா. காஜா காஜா,
இவ்வளோ பெரிய ராக்கெட் எதுக்காப்பா? விண்வெளிக்கு அனுப்ப போறியா என்ன? நாங்க புது புது ஐட்டத்தை எல்லாம் சிவகாசில இருந்து வர வச்சிருக்கோம். தொடர் சங்கு சக்கரம், தொடர் ராக்கெட், அது இல்லாம புது புது ஐட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. வேணாம்ப்பா, இவ்ளோ பெரிய ராக்கெட்டை நாங்க வாங்க போறது இல்ல. இதால ரொம்ப ஆபத்து இல்ல. இங்க பாருங்கக்கா, எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்கக்கா. இப்ப பாருங்க, நான் ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு அசால்ட். நீங்களே பாருங்க, இது மேல போய் எவ்வளவு அழகா வெடிக்க போகுதுன்னு. சூப்பரா இருக்கும். இப்படி வச்சு இப்படி எடுத்து சூதானமா கொளுத்தணும். நாங்கள பக்கத்திலேயே நிப்போண்டா. பாத்தீங்களா, ஜான பகச்சுக்கிட்டா என்ன விளைவு ஏற்படும்னு. ஜான் எப்பவும் யாரையும் என்னைக்கும் மன்னிக்க மாட்டா. வட்டிய முதல்ல சேர்த்து கொடுப்பா. பாடிய தேடி எடுக்கல. கிடைச்சதா? பாஸ் பாஸ், எனக்கு என்னவோ நாம இங்க இருந்து திரும்பி போறது நல்லதுன்னு தோணுது. என்னாலும் சரி, நான் பழி வாங்காம விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு, நான் உங்களை என்ன பண்றேன்னு. மோட்டு கடைக்கு கீழே சுரங்கப்பாதை வழியா போய் நான் நெருப்பு வைக்க போறேன். அப்புறம் அவன் கடை பூரா வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் சரியான இடம் தான். அந்த பொம்மை இங்கே வை. கொஞ்சம் வெளிச்சமாவது இருக்கட்டுமேடா. ஏதாவது தீப்பந்தத்தையாவது கொடுத்துங்க. பாஸ் பாஸ், இங்க தீப்பந்தம் எங்க இருக்கு? ஏதாவது காஞ்சு போன விறகு இல்ல இலைகள் ஏதாவது இருந்தா கூட நாம பத்த வைக்கலாம்ல. இரு இரு, என் கையில ஒரு கம்பு இருக்கு. இதுல துணி கூட சுத்தி இருக்கு. இப்ப வேலையை முடிச்சிடுறேன். என்னங்கடா சரிகமா பதினிசான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இதை கொளுத்துங்க, தீப்பந்தமா புடிச்சுக்கலாம். சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்கடா. இப்ப யாருக்கு நீ சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சாரி கூட சொல்ல தெரியல. ஐ ஆம் வெரி சாரி. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. மோட்டோ பத்தலு. குட்டப்பையில உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எனக்கு திடீர்னு ஒண்ணும் ஆகல. நான் ரொம்ப நாளாவே இதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப வாய மூடிக்கிட்டு அசையாம அப்படியே நில்லுங்க. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதாடா? அடியே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா அருமையா பத்த வைக்கிறானே. பத்த வைக்கிறதுல பத்து கிடைக்கிறது யாரும் இல்ல. குட்டப்பையில நில்டா. எங்க கடையவே கடத்திட்டு போனாரு பாக்குறியா? மரியாதை நில்லு.
முதல்ல உன்னால நிக்க முடியுமான்னு பாரு. பாஸ் பாஸ் நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. பிரமாதம். நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்ப பூமி பொளக்கும், வானத்துல இடி இடிக்கும், கடல்ல புயல் உருவாகி அப்புறம் அது சுனாமியா மாறும். பாஸ் பாஸ் இப்ப நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாஸ். அங்க பாருங்க, மோட்டு பத்துல அவ்வளவு சீக்கிரம் அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்களுக்கு தெரியாது எனக்கு என்னெல்லாம் ஆச்சுங்கிறது. சரி, ஓகே, உனக்கு தேவையான அளவு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம், தீபாவளி அன்னைக்கு உனக்கு பட்டாசு வாங்க காசு இல்லனா எங்க கிடைக்குமாடா? உனக்கு ஃப்ரீயா தர கூட்ட பயல. ஆனா உங்க வீட்டு பலகாரத்தை எங்களுக்கு கூடாது கொடுக்கணும், புரியுதா? தீபாவளி அன்னைக்கு எல்லாரோட வீடும் பிரகாசமா இருக்கணும், அதுதான் நல்லது. அது ஏன் நம்ம டாண்டனக்கா டான் வீடா இருக்க கூடாது? நீங்க 2 பேரும் எவ்வளோ நல்லவங்க, ஆனா நான் எவ்வளோ கெட்டவன். நான் இப்படிதான் இருப்பேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட்.